திருப்பதியில் இருந்து திருநெல்வேலி வர எந்த பஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்சிடிசிங்க. டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அண்ணாவும் வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. ரொம்ப சங்கட்டமாக போச்சுங்க. ஏன்னா இதுக்காக தான் நான் சென்னையில் இருந்து திருப்பதி வந்து இந்த பஸ்ஸு ஸ்டிக்கரிங் நல்லா இருக்கு, இந்த பஸ்ஸை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் ஆசையாக வந்தேன். எனக்கு தெரிஞ்சு வேலூர் திருவண்ணாமலையில் இருந்து மதுரை வர்றதுக்கு ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ஒரு புது vlog மூலிமா உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் டவுன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா திருப்பதிங்க. எஸ், வெங்கடாஜலபதி கோயில், ஏழுமலையான் கோயிலுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஊர் திருப்பதியில் இருக்கேன். ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய திருப்பதியில். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஊருங்க, நெல்லை சீமையான திருநெல்வேலி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருநெல்வேலி தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். திருப்பதியில் இருந்து திருநெல்வேலி வர எந்த பஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்சிடிசிங்க. எஸ், எஸ்சிடிசியில் தான் இன்றைக்கி நம்ம திருப்பதியில் இருந்து திருநெல்வேலி வர ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு பஸ்ஸு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு இங்கே எடுப்பாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து எடுப்பாங்க. வாங்க பஸ்ஸை போய் பார்க்கலாம். இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை திருப்பதியில் இருந்து திருநெல்வேலிக்கு நம்ம எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பஸ்ஸை பார்த்தாச்சு, நான் வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கூட இருக்குது. பஸ்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஒரு பிஸியான பஸ் ஸ்டாண்டுங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்டு. திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரே பஸ் ஸ்டாண்டு, அதனால் ரொம்ப பிஸியாக இருக்குது. நம்ம எஸ்சிடிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்லாம் வந்து நின்றுட்டுருக்கு. வாங்க நம்ம பஸ்ஸை போய் பார்க்கலாம். மக்களே, நம்மளுடைய பஸ் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, எஸ்சிடிசியோடைய புது BS6. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருந்து திருநெல்வேலி வர ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் பஸ்ஸு பாருங்கள், ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குங்க. மக்களே, அதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அண்ணாவும் வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. ரொம்ப சங்கட்டமாக போச்சுங்க. ஏன்னா இதுக்காக தான் நான் சென்னையில் இருந்து திருப்பதி வந்து இந்த பஸ்ஸு ஸ்டிக்கரிங் நல்லா இருக்கு, இந்த பஸ்ஸை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் ஆசையாக வந்தேன். பட் ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேபின் எடுக்க முடியாது. என்னால் முடிஞ்ச அளவு ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன், மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நிறையா கேட்டு பார்த்தாச்சு. வீடியோ என்னோடய யூடியூப்பில் இருக்க சேனலில் இருக்க எஸ்சிடிசி வீடியோ காமிச்சிட்டேன், பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ கேபின் எடுக்க முடியாது. சீட்டில் உட்காந்து சீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அப்படியே விண்டோ சைடே உட்காந்து, சீட் வந்து விண்டோ சைடு தான் போட்டிருக்கோம். அப்படியே விண்டோ சைடே இருந்து
கேபின் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? பஸ்ஸு வந்து பேல போடுவாங்க, அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். லாஸ்ட் மினிட்ல டிக்கெட்டு கேன்சல் பண்ணலான்னா டிக்கெட்டு கேன்சல் பண்ண முடியலங்க. ஏன்னா டிக்கெட் கேன்சல் பண்ணுறது அது 3 hours முன்னாடி, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணணும் போல். கேன்சல் பண்ண முடியல. ஏன்னா டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் 815 ரூபாங்க. 815 ரூபா வேஸ்ட் ஆகிடும் கேன்சலும் பண்ண முடியலன்னா. அதனால தான் சரி ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷார்ட்டாக எடுக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ப்போம், பஸ்ஸு வரட்டும், பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு ட்ராவலில் நம்ம கூட ஜாயின் பண்ணுறது அதிபன் தான். அதிபன் ப்ரோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ப்ரோ வந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. நான் திருநெல்வேலி வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி புக் பண்ணேன். கடைசி மினிட்ல நமக்கு திருநெல்வேலி குரூ வந்து அந்த ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா இந்த பஸ் vlog தான் மெயினாக பிளான் பண்ணிருக்கோம். பட் அதுதான் அமையலன்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா அந்த பஸ்ஸோட ஸ்டிக்கரிங்காகவே மெயினாக வந்ததுங்க. ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க. சரி விடுங்க ப்ரோ, நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோவாக இது முடிஞ்சது, குழம்பு முடிஞ்சது மட்டும் தான், வேற ஒன்றும் கிடையாது. எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கவர் பண்ணி காட்ட முடியுமோ காட்டுவாங்க. அவ்வளோதான் குட்டியாக vlog பார்ப்போம். அவ்வளோதான். இன்னைக்கு இந்த வாட்டி இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன vlog தான் அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான். அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மக்களே, நானும் அதிபனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலே 2வது சீட் தான் புக் பண்ணியிருக்கோம். சீட் நம்பர் 6, 5 இதில் தான் புக் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி கொடுத்த அம்யூனிட்டிஸ் தான், பட் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா எல்லாமே பார்க்கலாம். சீட்டோட ரெக்ளைனிங் பார்க்கலாம். பக்கா சூப்பராக சாஞ்சிக்க முடியுதுங்க. ரெக்ளைனிங் பொறுத்த வரைக்கும் பக்காவாக நல்லாயிருக்கு. சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக நல்லா இருக்குங்க. தலை வந்து நல்லா சாஞ்சிக்கலாம், பக்காவாக கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கைப்பிடிக்கிற இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ஸு, இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்லேயும் கொடுக்குறாங்க. பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. லைட் எரியுது. ஏன்னா புது BS6னால சார்ஜிங் பாயிண்ட்டு பக்காவாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நம்ம தலைக்கு நேராக ரீடிங் லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு 2 பேருக்கு சேர்த்து ரீடிங் லைட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக டிஸ்பிளே ஆகுது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சூப்பராக டிஸ்பிளே ஆகுது. கீழே வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. அழகாக திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, பக்கவாக இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாங்க. டெய்லி ஈவினிங் 5:30 மணிக்கு இங்கே திருப்பதியில் இருந்து எடுத்து திருநெல்வேலி அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு போகிறாங்க. ரிட்டன் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் அங்கேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வந்து திருப்பதி வருவாங்க. பாபநாசமில் உங்களுக்கு மதியானம் 1:45 அந்த மாதிரி டைமில் எடுத்து இங்கே திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6 மணி அது மாதிரி வராங்க. ஆனால் இங்கேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு திருநெல்வேலி வரதான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. திருப்பதி டு திருநெல்வேலி. ஏன்னா டிப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிப்போ. அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுக்கும்போது திருநெல்வேலி வர ஆப்ரேட் பண்ணிவிட்டு திருநெல்வேலி போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து பாபநாசம் போயிட்டு பாபநாசம் டு திருப்பதி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க.
டைம் கரெக்டாக ஒரு 6:30 மணி ஆகுதுங்க. நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா சித்தூர் கிட்ட வந்துட்டோம். சித்தூர் கிட்ட விட்டுருக்காங்க. ரூட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் கேபின் எடுக்க முடியல. சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூட்டு திருப்பதியில் இருந்து சித்தூர் வழியாக வேலூர் போகிற ரூட்டு சூப்பராக இருக்குது. பட் ஆனால் எடுக்க முடியல. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாம் மக்களே. நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருந்து எடுத்து சித்தூர், வேலூர், அப்படியே வந்து திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் வழியாக நம்ம திருச்சி போயிடுவோம். திருச்சியில் இருந்து மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக நம்ம திருநெல்வேலி போவோம். இதுதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டுங்க. ஹைவேன்னு நினைக்கிறப்போ பஸ் ஸ்டாண்டு உள்ள போலையே. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8:15 ஆகுதுங்க. நம்ம வந்து வேலூர் வந்திருக்கோம். வேலூர் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். நல்லா சூப்பராக போயிட்டுருக்குங்க. இருட்டாயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து கூட கேபின் எடுக்க முடியாது. நமக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து கேபின் அலோவ் பண்ணல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேபின் எடுக்கலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மதுரை தாண்டி கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். அதுக்கப்புறம் கேபின் எடுக்கலாம். வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்க. அப்படியே சாரல் மலையாட்டம் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பார்ப்போம் போகிற ரூட்டில் மழை இருக்கா இல்லையான்றது பார்த்துக்கலாம். பஸ் வந்து அங்கே தான் நிற்கும், பெங்களூர். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 மணி ஆகுது. நமக்கு ஒரு டின்னர் பிரேக் விட்டுருக்காங்க. நான் எதுவும் சாப்பிடலைங்க. ஏன்னா திருப்பதியிலே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ஒரு 2 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால் எதுவும் சாப்பிடலை. சிம்பிளாக வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம். நைட்டு பசிச்சா இதை சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். இதுக்கு மேலே எதுவும் கவர் பண்ணுற மாதிரி இல்லைங்க. தூங்கிட்டு காலையில் மதுரைக்கு அப்புறம் வேணால் அப்படியே இங்கேருந்து எடுக்கலாம். ஃப்ரண்ட்டு கேபின் கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. கொடுத்தா எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து காலையில் கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து தூங்கலான் இருக்கேங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 2 விஷயத்த சொல்லிவிட்டு நான் வந்து தூங்குறேன். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ட்ராவல் பண்ண 815ங்க, 815. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறது ஒரு புதன்கிழமை, வெனஸ்டே தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். பட் ஆனால் டிக்கெட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். எனக்கு மதுரை வரைக்கும் திருநெல்வேலி வரை ட்ராவல் பண்ண வந்து டிக்கெட் ஃபேர் 815. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு திருப்பதியில் இருந்து திருநெல்வேலிக்கு 2 எஸ்சிடிசி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயில், கன்னியாகுமரி போகிற எஸ்சிடிசிலாம் திருநெல்வேலி கண்டிப்பாக போவோம். இது இல்லாமல் டெடிக்கேட்டடாக திருப்பதியில் இருந்து திருநெல்வேலிக்கு 2 எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எஸ்சிடிசி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:15 திருப்பதியில் இருந்து எடுப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம போகிற பஸ்ஸு 5:30 மணி டைமிங் வந்து திருப்பதியில் 5:30 மணிக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதான். ஸோ இந்த 2 பஸ்ஸில் நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம்.
மார்னிங் மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:45 மதுரை வந்திருக்கோம். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வேலூர் திருவண்ணாமலையில் இருந்து மதுரை வர்றதுக்கு ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்குது. இன்னும் மதுரை தாண்டி விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டிலாம் இருக்குது, பார்க்கலாம். ஸோ என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். மதுரையில் வந்து திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணி டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். நல்லா தூங்கிட்டேங்க, ஒரு சூப்பரான தூக்கம். நல்ல ஒரு சீட்டில் தான் தூங்கினேன், நல்லா தூங்கிட்டேன். இன்னும் அந்த தூக்க கலக்கம் இருக்குது, பார்க்கலாம். என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:15. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த எஸ்சிடிசியில் திருப்பதியில் இருந்து திருநெல்வேலி வர கடைசி வர கேபின் பர்மிஷன் கொடுக்கவே இல்லைங்க.
நான் மதுரை தாண்டி மதுரையில் இருந்தாச்சு கொஞ்ச நேரம் கேபின் எடுக்கலான்னு சொல்லி டிரைவர் கிட்ட கேட்டேன். இல்லைப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சங்கட்டமாக போச்சு எனக்கு. நான் ஏன்னா ஆசைப்பட்டு வந்த வண்டிங்க, இந்த பஸ்ஸை எடுக்கணும், இந்த பஸ்ஸு ஸ்டிக்கரிங்காகவே இந்த பஸ்ஸை ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி தான் திருப்பதி மெனக்கெட்டு வந்தேன். திருப்பதியில் இருந்து திருநெல்வேலிக்கு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி வந்தேன். கடைசி வரை கேபின் பர்மிஷனே கொடுக்கல. எனிவேஸ் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வ்ளாகாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். என்னால் கேபின் மட்டும் எடுக்க முடியல. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம் டு திருப்பதி வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் திருப்பதியில் இருந்து திருநெல்வேலி வரை தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா டிப்போ வந்து திருநெல்வேலி டிப்போ, அதனால் திருநெல்வேலி வரை தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ மதியானம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருந்து பாபநாசம் போயிட்டு பாபநாசமில் இருந்து திருநெல்வேலி, மதுரை, அப்படியே திருவண்ணாமலை, திருப்பதி இப்படி வந்து போயிடுவாங்க. ரிட்டன் டைரக்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பதியில் இருந்து திருநெல்வேலி வரை தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு சர்க்கிளில் தான் இந்த பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் நோட் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருந்து மதுரை போகிறவங்க அதிகமாக இருந்தாங்க. ஏன்னா மதுரையில் நிறைய டீபோர்டிங் இருந்துச்சுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருந்து எடுத்து உங்களுக்கு வேலூர், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் உள்ளே போனாங்க. திருக்கோவிலூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி உள்ளே போக மாட்டாங்க. டேரெக்டாக வந்து மதுரை தாங்க. மதுரைக்கு அப்புறம் விருதுநகர் உள்ளே போல், சாத்தூர் உள்ளே போல், கோவில்பட்டி போனாங்க. ஒரு மெயினான பஸ் ஸ்டாண்டு மட்டும் தான் உள்ளே போகிறாங்க. திருச்சிலாம் உள்ளேயே போல். அங்கே திருப்பதியில் இருந்து திருச்சி போகிறவங்க வந்தாங்க. திருச்சி உள்ளே போக மாட்டேன்னு சொல்லி அந்த பேசஞ்சரை வந்து ஏற்றலை, பஸ்ஸுக்குள்ளே வந்து ஏற்றலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா வேலூர் அவுட்ரு தாண்டி டின்னர் பிரேக் நிப்பாட்டினாங்க. டின்னர் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், ஆனால் சின்ன ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்க. ஒரு 30 பேர் ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிடக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மீதி 15 பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பெட்ரு அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹோட்டலாக நிப்பாட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் சின்ன மைனஸாக இருக்குது. மற்றபடி சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கேபின் மட்டும் சரியாக எடுக்க முடியல, மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா பர்மிஷன் எனக்கு கொடுத்தா சூப்பராக எடுத்திருப்பேன். பெட்டர் நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு சூப்பரான பஸ்ஸில் அந்த ரூட்டு திருப்பதியில் இருந்து சித்தூர், வேலூர் ரூட்டெல்லாம் சூப்பராக கேபின் எடுக்கலாம். ஓகே மக்களே, இந்த வ்ளாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.